இந்த பாத்திரத்த ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு டயலாக் தாங்க ஞாபகம் வந்துச்சு. பழைய இரும்பு சாமா இயம்பு தாளைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டயலாக் தாங்க. வீடு பெயிண்ட் அடிக்கும்போது இருந்த பழைய சாமான்களை எல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு பிரியாணி பாட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம எவ்வளவோ காசு குடுத்து வாங்குவோம். ஆனா வாங்குற ரேட்ட விட ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிறாங்க. தங்கம் மட்டும் தான் அன்னைக்கு போர் ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க போல. மத்தபடி மத்த சில்வர், அலுமினியம் இதுக்கெல்லாம் வந்து மதிப்பே இல்லாம போச்சுங்க. இது வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து உள்ளது. பிரியாணி பாட் வாங்கிட்டு பிரியாணி செய்யாமயே உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவு வந்து பிரியாணி செய்ய போறேன். எப்பயும் போல எண்ணெய் நெய் ஊத்திட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தோடனே கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு, பச்சை மிளகாய், தக்காளி, தயிர் சேர்த்து ஒண்ணா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் உப்பு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்ப தண்ணி கொதிச்சோன அரிசி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலாக தண்ணி பிரிஞ்சு வரும்போது தம்முக்கு வந்து வச்சு விட்டுறலாம். மேலாக நெய் ஊத்தி சர்வ் பண்ணா அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.